ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பஞ்சாப் மாநிலம் துண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹர்சிம்ரத் கவுர் ரந்தாவா, வயது 21. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவுக்கு படிக்க சென்றார். ஒன்டாரியோ மாகாணம் ஹாமில்டன் நகரில் உள்ள கல்லூரியில் உயர்கல்வி படித்து வந்தார். பார்ட் டைம் வேலையும் செய்தார். நேற்று முன்தினம் இரவு 7:30 மணிக்கு வேலைக்கு செல்ல பஸ்ஸுக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு கருப்பு வெள்ளை நிறத்தில் 2 கார்கள் வேகமாக வந்தன. 2 கார்களில் இருந்தவர்களுக்கும் சண்டை மூண்டது. மாறி மாறி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர். கருப்பு நிற காரில் இருந்து ஒருவர் இறங்கி வந்து வெள்ளை நிற காரில் இருந்தவர்களை சரமாரியாக சுட்டார். அப்போது குறி தவறி பஸ்ஸுக்கு காத்திருந்த ஹர்சிம்ரத் கவுர் நெஞ்சில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டின் ஜன்னலையும் குண்டுகள் துளைத்தன. ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு காயம் ஏதுமில்லை. படுகாயமடைந்த ஹர்சிம்ரத்தை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் இறந்தார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். சிசிடிவிகளை ஆராய்ந்தனர். இருதரப்புக்கும் நடந்த துப்பாக்கி சண்டையில் அப்பாவி இந்திய மாணவி ஹர்சிம்ரத் கவுர் நடுவில் மாட்டிக்கொண்டு இறந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்தினர். உயர்கல்வி படிக்க சென்ற ஹர்சிம்ரத் கவுர் இறந்த செய்தி கேட்டு பஞ்சாபில் அவர் குடும்பத்தினர் துடித்து போனார்கள். மாணவி உடலை உடனே கொண்டுவர மத்திய அரசு உதவ வேண்டும் என ஹர்சிம்ரத் கவுர் குடும்பத்தினர் வலியுறுத்தினர். டொராண்டோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில், ஹர்சிம்ரத் கவுர் குடும்பத்தினரிடம் தொடர்பில் உள்ளோம். உடலை தாயகம் கொண்டு செல்லவும் இறப்புக்கு நீதி கிடைக்கவும் எல்லாவித உதவிகளையும் செய்வோம் என கூறியுள்ளது. கடந்த 4 மாதங்களில் கனடாவில் 4 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 1 சர்னியா நகரில் தங்கி லாம்ப்டன் கல்லூரியில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து வந்த குராசி சிங் கொல்லப்பட்டார். தான் தங்கியிருந்த அபார்ட்மெண்டில் தன்னுடன் தங்கியிருந்த வாலிபரை சின்ன தகராறில் கத்தியால் குத்தி கொடூரமாக கொன்றார். டிசம்பர் 6 எட்மாண்டன் நகரில் படித்துக் கொண்டே அபார்ட்மெண்ட் ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்த 20 வயது ஹர்ஷன்தீப் சிங் என்ற இளைஞரை ஒரு கும்பல் சுட்டுக் கொன்றது. சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கனடா போலீசார் கைது செய்தனர். பஞ்சாபை சேர்ந்த ரித்திகா ராஜ்புத் கொலோவனா நகரில் தங்கி படித்து வந்தார். டிசம்பர் 7 நண்பர்களுடன் சேர்ந்து நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்த போது காற்றில் மரம் முறிந்து ரித்திகா தலையில் விழுந்தது. பரிதாபமாக இறந்தார். 4வது நபராக நேற்று முன்தினம் மாணவி ஹர்சிம்ரத் கவுர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட 4 பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.